பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 49:10, Genesis chapter 49 verse 10. சமாதான கர்த்தர் வரும்பலமும் செங்கல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். யூதாவுடைய வம்சத்தில் பிறக்க போகிற குமாரனாகிய கிறிஸ்து நியாயப்பிரமாணிகனாய் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். எவ்வளவு தீர்க்க தரிசனமாய் தகப்பன் பேசுகிறார் பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் தீர்க்க தரிசனமாய் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், உங்கள் பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், அல்லது ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம். உங்களால் உங்கள் பிள்ளைகள் எப்படி கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்கப் போகிறார் என்று பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியுமா? என் மூத்த மகனை கர்த்தர் ஒரு டாப் லீடராய், இளைய மகனை கர்த்தர் தேசங்களில் நாட்டப்பட்டவனாய், 3வது பிள்ளையை ஒரு அப்போஸ்தலனாய், 4வது பிள்ளையை ஒரு தீர்க்கதரிசியாய், என்னுடைய பிள்ளையை கர்த்தர் ஒரு மைட்டி ஆராதனை வீரனாய், என் பிள்ளையை கொண்டு ஒரு பெரிய டேபர்நாக்கிள் கட்டும்படிக்கு, என் பிள்ளை தேசங்களை ஆளும்படிக்கு. அப்படி உங்கள் பிள்ளைகளை குறித்த தரிசனம் தெரியுமா? சகரியாக்கும் எலிசபெத்துக்கும் பிறக்க போகிற பிள்ளை குறித்து கர்த்தர் தரிசனமாகிறார். ஆண்டவர் பிறக்க போகிற பிள்ளைகளை குறித்து தரிசனமாகிறார். மனோவாவுக்கு பிறக்க போகிற பிள்ளை குறித்து தரிசனமானார். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்த தரிசனம் அறிய கர்த்தர் கிருபை தருவாராக. யூதாவுக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய மகனாய் இருக்கிற யூதா அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் அழகாய் சொல்லுகிறார், செங்கோல் அவனை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. இந்த வார்த்தை எவ்வளவு ஜீவன் உள்ளது பாருங்களேன். குமாரனாகிய கிறிஸ்து அவர் வழியை வரப்போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஒரு வெளிப்பாடு உங்கள் பிள்ளைகளை குறித்து உண்டாகட்டும். உங்கள் பெண் பிள்ளையா இருக்கலாம், ஸ்தோத்திரம், தரிசனத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவாராக. ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். தெபுராலை போல, யாகேலை போல, ரூத் போன்ற குணசாலியை போல, எஸ்தரை போல ஒரு தலைவியாய், ராஜாத்தியாய் உங்கள் பிள்ளைகளை வைக்க விரும்புகிறார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்து சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அழிக்கிறார். ஒரு அபிஷேக அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். எல்லா சத்துடைய தந்திரங்களை உட்டை தெரிவாராக. பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? குடித்து கொண்டிருக்கிறாரா? பாவத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிறதா? தவறான சகவாசத்தில் சிக்கி இருக்கிறதா? சித்தமில்லாத பாதையில் போய் கொண்டிருக்கிறதா? தவறான ஒரு கான்டாக்ட்ல பிள்ளைகள் இருக்கிறார்களா? இன்றைக்கு ஒரு ஜபத்து நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை தொட்டு கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு தாயார் பார்க்குறீங்க, என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து சமாதானமா இல்லை, சந்தோஷமா இல்லை, அழுது கொண்டிருக்கிறார் என்று புலம்புகிறீர்களா? தேவ சமாதானத்தை கட்டளையிட்டு குடும்பத்துக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாராக. டேக் திஸ் prophetic word. பிறந்த நாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் I command it in Jesus mighty name. Be healed, be healed. Amen, amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.